அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த மீலாது பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக ஒரு சில செய்திகளை நான் தலைப்போடு ஒட்டி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய தாத்தியாத்துக்களை நம்மால் பின்பற்றவே முடியாது. பெருமானார் கட்டுக்கடங்காதவர்கள். பெருமானாரினுடைய மோஜிசாவை போன்று என்னால் மோஜிசா செய்ய முடியும் என்று யாராவது உலகத்தில் சொல்ல முடியுமா? உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்று உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் பெருமானார். யாரும் முடியாது. உதாரணம் சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்லலாம். சான்றுக்கு ஒன்று சொல்வேன். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே ஒரு வரலாறு பொழிக்கப்படும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள். நமக்கே 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் ரசூலின் பெயரை சொல்லுகிற பொழுது எவ்வளவு பாசம் அதிகரிக்கிறது. பெருமானாரின் நேரடியாக பார்த்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உண்டு வருகியவர்கள், பெருமானாரின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள். சஹாபாக்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு ரசூலுல்லாஹ் மேல. பெருமானாருக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்சப்பை ரொம்ப பிடிக்கும். இந்த விருந்துல ஒரு பழக்கம் என்னன்னா, வந்து சாப்பிட்றவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். சில பேர் அதெல்லாம் கேட்கறதா? சுகர் பேஷண்டா இருப்பாரு, சுத்தி வெறும் இனிப்பா வைக்க வேண்டியது. அவர் பிஸ்மில்லான்னு கையை வைக்கும் போதே பக்கத்துல கூட வந்திருக்கிறவர் சொல்வாரு, ஆப்கா முஹப்பத் हमारा जान का खतरा भाई. இல்லையா? அந்த முஹப்பத்து தவறில்லை, ஆனால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாக்கா நன்றாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கத்திப் முன்சப்பையை சாப்பிடுவார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு ஆட்டை அறுக்கிறார்கள். அதை 2 சிறு மகன்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டை அறுத்து மாமிசத்தை எடுத்து உள்ளே செல்ல பெரியவர் சின்னவரை அறுக்கிறார். இப்படித்தான் வாப்பா அறுத்தாங்கன்னு கீழே படுக்க வச்சு அறுத்தாச்சு. இரத்த வெள்ளத்தால் சிறுவர் இறந்து போகிறார். பெரியவர் பார்த்து பதட்டத்தால் அவரும் துடியாய் துடித்து இறந்து போகிறார். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைகளை விட பெருமானாரின் மீது நேசம் அதிகரித்திருந்தது. அதனால் அந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து ஒரு அறையிலே வைத்துவிட்டு இரத்தச்சுவடு கொஞ்சம் கூட இல்லாத அளவிற்கு கழுவி கண்மணி நாயகம் கவலையோடு சென்று அடைத்தால் தெரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து சிரித்த முகத்தோடு பெருமானாரை விருந்துக்கு அழைக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறாங்க. பூமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுக்கு மேலே பார்க்கிற ஆற்றலை கொண்ட கண்களை பெற்றவர்கள். மண்ணுக்கு கீழே என்ன நடக்கும் என்று ரசூலுக்கு தெரியும். ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டில் என்ன நடந்தது என்று தெரியாதா? பெருமானார் சிரித்த முகத்தோடு வந்தார்கள். சாப்பிடுவதற்கு எல்லோரும் அமருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை எல்லாம் காணாம கூட்டுவாங்கன்னாங்க. எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். ஜாபிர் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர். என்ன காரணம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு இடத்தில் கேட்க, நாயகமே ஆடு அறுத்தோம், 2 பேரும் ஒருத்தர் அறுத்தாரு, பதட்டத்தில் பெரியவர் மூத்த போயிட்டாரு, சின்னவரும் இறந்து போயிட்டார். பூமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரசூல் அழைத்ததாக அழையுங்கள். போய் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைகளை அழைப்பார்கள். தூங்கி எந்திரித்த பிள்ளைகளை போன்று எழுந்திரித்து வருவார்கள். பெருமானாரோடு விருந்துண்பார்கள். அதற்கு பிறகு நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். வரலாறு உண்டு. இதை நாம் செய்ய முடியுமா? ரசூலுடைய முஅஜிசாத்துக்கள். ஒருவர் இப்படி சொல்ல முடியுமா? ரசூலுடைய அளவு, அறிவின் அளவு எனக்கு அறிவு இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் சொல்ற தகுதி யாருக்குமே இல்லை.
எல்லா நபிமார்களினுடைய அறிவையும் ஒரு பக்கம் வைத்து ரசூலின் அறிவை அக்கலன். அல்லாஹு அக்பர். ஒரு சகாபிக்கு இப்படியே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ரசூலின் அறிவு எவ்வளவு? ரசூலுல்லாஹ்வினுடைய அறிவுக்கு ஒரு மிசால் எவ்வளவு சொல்றது? நேரா பிலால் ரலியல்லாஹு போனார். பிலால் ரலியல்லாஹு போய் கேட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவு எவ்வளவுன்னு கேட்டார். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலின் அறிவை அளக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைன்றாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்துல போய் கேளுங்கள் சொல்லுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லி போட்டாங்க, ரசூலுடைய ஈரல் துண்டு இல்லையா, அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவின் அளவை தெரிந்து கொள்வதாக இருந்தால் என்னால முடியாது, என் கணவர் அலி ரலியல்லாஹு ரசூல் வளர்த்த பிள்ளை, அவர்களிடத்தில் போய் கேளுங்கள். அலி ரலியல்லாஹு இடத்திலே போனார். போய் கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவின் அளவு எவ்வளவு? அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்க, கடலின் மணலில், கடல்ல எவ்வளவு மணல் இருக்கிறது, அதுல ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து என்ன சொன்னால் எண்ணி முடிக்க முடியாது. ஒரு கைப்பிடி மண் சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா, கடலின் மணலில் ரசூலின் அறிவை கவனித்து என் அறிவு ஒரு மணலின் அறிவு என்றார்கள். சொன்னது அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுவினுடைய அறிவு சாதாரண அறிவா? நாம சொல்லலாம், அலி ரலியல்லாஹுவினுடைய அறிவை கவனித்து நம்முடைய அறிவு கடலின் மணலின் அளவில் ஒரு அளவு, அதை விட கம்மி. ரசூலின் அறிவை உலகத்தில் யாரும் அளக்க முடியாது. ரசூலை போன்ற அறிவாளி நான் என்று உலகத்திலே சொல்லுகிற தகுதியும் யாருக்கும் கிடையாது. தாத்தியத்தான ரசூலுடைய தாரீக் விடிய விடிய சொல்லலாம். ரசூலுடைய தாரீகை போன்று வரலாறு போன்று என்னுடைய வரலாறு இருக்கிறது என்று உலகத்திலே ஒருவர் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ரசூலின் வரலாற்றோடு எந்த தலைவனின் வரலாறையும் ஒப்பிட முடியாது. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள், தன்னுடைய லட்சியம் முடியாமலே தான் மௌத்தாகி இருக்கிறார்கள். இன்னொரு 4 வருஷம் இருந்திருந்தா இந்த லெனின் அதை சாதித்திருப்பார். அலெக்சாண்டர் இன்னொரு 6 வருஷம் இருந்திருந்தார், இதை சாதித்திருப்பார். ஆனால் லட்சியம் முடியாமலே மௌத்தானவர்கள் நிறைய பேர்கள். நிறைய ஐயாமார்களும் இருக்கிறார்கள், அம்மாமார்களும் இருக்கிறார்கள், இல்லையா? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மூடுவதற்கு முன்பதாகவே அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல் பல்லகுது, வந்த செய்திகளை நான் கொடுத்து விட்டேனா? லட்சியம் நிறைவேற்றி விட்டதா? லட்சியம் நிறைவேறி விட்டதா? முழு லட்சியத்தையும் நிறைவாக கொடுத்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மட்டும்தான் கண்ணை மூடினார்கள். வரலாறு பேசுகிறது. ரசூலின் தாரீக் வரலாறு போன்று என் வரலாறு இருக்கிறது என்று சொல்லுகிற துணிச்சலும் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்ரூஇய்யத் என்று கடமையாக்கிய இந்த செய்திகள் இருக்கிறதே, இது ரொம்ப குறைவு. அதையே நாம எடுத்து நடக்க முடியல. கடமையாக்கிய செய்திகள் அதையே நம்மால் எடுத்து நடக்க முடியல. அப்ப அந்த ரசூலை குறித்து விமர்சனம் செய்வதற்கு உலகத்திலே ஒருவருக்கும் தகுதி இல்லை, யாருக்கும் தகுதி இல்லை. இந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே ஒருவருடைய அன்பை பொறுத்துத்தான் அவர்களின் இழப்பை குறித்த கவலை ஏற்படும், இல்லையா? ஒருத்தருடைய அன்பு எவ்வளவு அதிகரித்திருக்கிறதோ அவர்களின் இழப்பு கடும் கஷ்டத்தை கொடுக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இழப்பை அந்த சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, அதற்கு காரணம் அந்த சஹாபிகளின் மீது, உம்மத்தின் மீது ரசூல் வைத்த பாசம் அவ்வளவு. எத்தனை உதாரணங்களை சொல்வது? ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் உலகத்தில் யாராவது இதை செய்திருக்கிறோமா என்று கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு செல்வாக்கு கூட கூட நம்ம என்ன செய்வோம்? கோடிக்கணக்கில் வருதுன்னா
தனியா வீடு கட்டிடுவார். ஊருக்கு அவுட்டுல வீடு கட்டி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சந்தோஷமா வாழணும்னு நினைப்பான் இல்லையா? இது மனிதனுடைய இயற்கை. உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத 1,24,000 நபிமார்களிலும் யாருக்குமே கொடுக்காத ஒரு உன்னத நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு கொடுத்தான். அதுதான் லிகா. ரசூல் அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்குதல். மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியா சந்திக்கல, 70,000 திரைகள், அதுக்கும் மயங்கி விழுந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் மிஅராஜ் பயணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக ரசூலை சந்திக்கிறார். அல்லாஹ் நாம இந்த லிகா அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இத கொஞ்சம் யோசிச்சா தான் ரசூலுடைய லிகாவை பற்றி புரியும். நாம அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எத்தனை கோடி ஆண்டு தெரியுமா? நாம மௌத்தா போறதுக்கு ஏகப்பட்ட வருஷம், அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுக்கட்டும். கபர்ல எவ்வளவு காலம் இருக்க போறோம்? அதுக்கு பிறகு சூர் ஊதப்படும். ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையிலே 40 வருஷம், இப்படி 3 சூரு. அதுக்கு பிறகு மஹ்ஷர் மைதானம். இந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு நாள் என்பது 50,000 சனத்தின் மிம்மா தஅதுன். 50,000 சனா, ஒரு வருடம் என்பது அல்லாஹு அக்பர் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். ஒரு வருஷம், ஒரு நாளுங்கிறது, சாரி, ஒரு நாளுங்கிறது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். மஹ்ஷர் மைதானத்தில் எத்தனை நாள் நிக்க போறோம்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகு அமல் நாமா பட்டோலை வலதுகரம் இடதுகரத்திலே வழங்கப்படும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறது. இது எல்லாம் கடந்து சொர்க்கம். இந்த சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கள், சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி ஸ்டேஜில் இருக்கிற ஆளுக்கு கொடுக்கிறது எவ்வளவு தெரியுமா? இங்க 1000 சதுரடி வாங்குறதுக்கு ஆளா பறக்கிறான். 1000 சதுரடி வாங்குறதுக்கு அதுலயும் 1 அடி 2 அடியை எடுத்துக்கிட்டு அவன் படுத்துற பாடு, வாக்கியா சண்டை வரப்பு சண்டை மாதிரி 6 அடி எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அறையா அறையிறான் இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிஸ்காத்திலே ஒரு அழகான ஹதீஸ் வரும். ஒருவர் நரகவாசி அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். அல்லாஹ்வுக்கு அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கே, அதுல யா ஹன்னான் யா மன்னான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு. 2000 வருஷம் சொன்னோன்னு அல்லாஹ், என்னடா 2000 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறே, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்க. அல்லாஹ், நரகத்தினுடைய உஷ்ணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சொர்க்கம் எல்லாம் வாண்டா ரப்பே, அந்த நரகத்துக்கு மேல தூக்கி வச்சிரு ரப்பே. வேற எதுவும் கேட்க மாட்டியே? எதுக்குமே கேட்க மாட்டேன் ரப்பே. அல்லாஹ் தூக்கி மேல வச்சிருவான். அதுக்கப்புறம் மந்திரத்தை தான் புரிஞ்சுக்கிட்டானே இவன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். என்னடா எதுக்குமே கேட்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப கேட்கிறீ? அல்லாஹ், இங்கிருந்து வர்ற காத்து இருக்கே, அந்த உஷ்ணம் தாங்க முடியல. நரகத்துல இருந்தால் பேசுறது, உஷ்ணம் தாங்க முடியல ரப்பே, எனக்கு சொர்க்கம்லாம் வாண்டாம். இந்த நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு மரம் இருக்கே, அந்த மரத்தின் நிழல்ல கொண்டு போய் வச்சிடு. வேற எதுவும் கேட்க மாட்டியே? சத்தியமா கேட்க மாட்டேன் ரப்பே. சரின்னு கொண்டு போய் வச்சிருவான். அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்பான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். என்னடா எதுக்குமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே? அல்லாஹ், சொர்க்கத்தை நேரா பார்க்கிறேன், சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் வாண்டாம், வெளியே நின்னு அந்த நேமத்துக்குள்ள வெளியில இருந்தே நான் பார்த்துக்கிறேன் ரப்பே. வேற எதுவும் கேட்க மாட்டியே? நிச்சயமாக சத்தியமாக எதுக்குமே கேட்க மாட்டேன் ரப்பே. கொண்டு போய் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நிறுத்திடுவான். அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யா ஹன்னான் யா மன்னான். லேசா கதவை திறந்து ஒரு உதச்சா உள்ள போய் விழுந்துருவேன். கதவு வரை கொண்டு வந்த ரப்பே, லேசா திறந்து ஒரு தட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், உள்ளே செல் என்பான். உள்ளே சென்றதற்கு பிறகு ரப்பு கேட்பான், உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுத்ததே பெரிய விஷயம், அதனுடைய ஒரு மரத்தின் நிழலிலே நான் வாழ்ந்து கொள்கிறேன் ரப்பே. அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, நான் உனக்கு தருகிறேன், இந்த பூமியை போல 10 மடங்கு வைத்துக்கொள். சொர்க்கத்தில் ஆக கடைசியில் இருக்கிற ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது இந்த பூமி மாதிரி 10 மடங்கு வச்சுக்கோ. அப்ப சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கள் எப்படி இருக்கும்? அதுல அலா ஃபுர்சி மர்ஃபூஆ, அல்லாஹ் நாளைக்கு கொடுக்கிற மெத்தை எப்படி தெரியுமா இருக்கும்? லிப்ட்ல ஏறித்தான் மெத்தைக்கு போகணும். 500 ஆண்டுகள் பயணம் பண்ணி மெத்தையிலே உட்கார்வாரா, அவ்வளவு உயரம். அந்த மெத்தையில படுத்தா அந்த குஷன்
40 வருஷம் உள்ள போயிட்டு அப்படி மேல வருவாராம். 40 வருஷம் உள்ள போயிட்டு அப்படி மேல. இது சொர்க்கத்தினுடைய ஒரு புருஷ். மெத்தைக்கு இவ்வளவு ஆற்றல். அதில் அராயிக், இந்த சாய்மானங்கள் இருக்கிறதே, இப்படி சாஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்போமே, சொர்க்கவாசி இப்படி சாஞ்சு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்கு 70 வருஷம் ஆகுமா. ஒரு ஜெனரேஷன் காலி ஆயிடும். அப்படி பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்கு 70 வருஷம். சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கள் எவ்வளவு? அவ்வளவு நியமத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் ஒரிஜினல் ஆலிம் சட்டை, ஏன்னா அங்கதான் போலி இருக்காத, உள்ள நுழைய முடியாத, அப்ப நேரா வந்துருவாங்க. தௌஹீதா ஷிர்காங்கிறது அங்க தெரியும். ஆலிம் சட்டை எல்லா நியமத்துக்களையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம். சொர்க்கத்தினுடைய எல்லா நியமத்துக்களும். வேற அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறது? அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, அல்லாஹுவை பார்க்குதல் என்ற ஒரு நியமத்து இருக்கிறது, அத அல்லாஹ்ட்ட கேளுங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு கோடி வருஷம் ஆகும்? எவ்வளவு நாள்? எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்பே உன்னை பார்க்க வேண்டும். மைதானே மஸ்ஜித் என்று ஒரு மைதானத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஃபுட்பால் மைதானம் மாதிரி, ஹாக்கி மைதானம் மாதிரி மைதானே மஸ்ஜித் என்று ஒரு மைதானம் இருக்கிறது. அது அல்லாஹ் காட்சி தருகிற மைதானம். அந்த மைதானத்தினுடைய மணல் எல்லாம் குங்குமப்பூக்கள், எல்லாம் தங்கத்திலான சேர்கள், அதிலே வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். தகுதிக்கு ஏற்றவாறு அமர்ந்திருப்பார்கள். இந்த நேரத்திலே ஒரு பிரகாசம், உள்ளமெல்லாம் சந்தோஷமாகிவிடும். எல்லோரும் நினைப்பார்கள், அல்லாஹ் காட்சி தந்து விட்டான். ஒரு குரல் கேட்கும், இது அல்லாஹ் அல்ல, லோபா என்ற ஹூர்லின் பெண்ணின் சிரிப்பு என்பான். ஹூர்லின் பெண்ணினுடைய சிரிப்பு. அந்த பிரகாசத்திலே உள்ளம் சந்தோஷம் அடைந்து விடும். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் காட்சி தருவான். அல்லாஹ்வ இந்த சொர்க்கவாசிகள் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்ப்பார்கள். ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். 50,000 வருஷம் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருந்த உடனே, பார்த்தது போதுமப்பா, சொர்க்கத்துக்கு போங்க. எல்லாரும் சொல்லிடுவாங்க, சொர்க்கம் வாணாரப்ப, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க, எங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் வாண்டாரப்ப, உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியில் மலக்குகளை கூப்பிட்டு இவர்களை எல்லாம் பிடித்து சொர்க்கத்திலே போடுங்கள். சொர்க்கத்தில் போட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ்வை பார்த்த உடனே, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை பார்த்த உடனே, பொதுவாகவே ஹதீசுகளும் சூஃபியாக்களும் சொல்லுவார்கள், நல்லவர்களை பார்த்தாலே முகத்தில் பிரகாசம் வந்துவிடும். நல்லவர்களை பார்ப்பதே பிரகாசம். அல்லாஹ்வை பார்த்த முகம் இல்லையா? மனைவி சொல்லுவானாம், உலகத்தில் எங்கேயாவது மனைவி சொல்லியிருக்காளா? கணவன் தான் பின்னாடியே அலைவான், வைரமே, வைடூரியமே, மரகதமே, மாணிக்கமே, அதுவே இதுவே. என்னைக்காவது மனைவி சொல்லியிருக்கிறாங்களா கணவனை பார்த்து, வாங்க தங்கம்? என்னைக்கா சொல்லியிருக்காளா? முகரைய பாரு, முகரையம்பா. நீ கும்பகோணத்தில் கேட்டாங்க, சென்னையில் கேட்டாங்க, மயிலாடுதுறையில் கேட்டாங்க, பாலும் கிணத்துல ஜமாத்தே சேர்ந்து தள்ளி விட்டானுங்க இல்லையா? ஆனா அங்க சொல்லுவாங்க, மதுரையில எல்லாம் எல்லா பெண்களும் ஆண்களை எல்லாம் வர்ணிக்கிறாங்க. நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? ஆனால் சொர்க்கத்திலே சொல்லுவார்கள் ஆண்கள், பெண்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய கணவனை பார்த்து, என்னங்க அழகு 70 மடங்கு கூடிருச்சு. அல்லாஹ்வை பார்த்தவுடன் 70 மடங்கு அழகு கூடிவிடும். கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவார் அழகு கூடியது என்று. அப்ப இந்த நியமத்துக்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை கோடி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே வாழுகிற பொழுதே அல்லாஹ்வை சந்திக்கிற வாய்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் சந்திக்கிற பொழுது, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் என்று சொல்ல பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. என்ன நாயகமே, லிகாவை கொடுத்து சலாம் சொல்ல முகத்தில் சந்தோஷம் இல்லையே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்திற்கு வேண்டாமா? எனக்கு மட்டுமா, என் உம்மத்திற்கு வேண்டாமா? அங்கு கொடுக்கப்பட்டதுதான் அத்தஹியாத், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கும் சலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் நிரம்பியது.
ஆக உச்சத்தை அடைகிற பொழுது கூட கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. ஆனால் இந்த உம்மத்தை ரசூலை மறப்பதற்கு மீளாது வேண்டாம் என்கிறது. அல்லாஹ் அக்பர். இதே மாதிரி ஒரு மனிதன் தனி அறையிலே தன்னுடைய மனைவியோடு சேர்ந்திருக்கிற பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவான். மனைவியோடு சேர்ந்திருக்கிற நேரத்தில் எதுக்கும் தெரியாது அவனுக்கு. அந்த நேரத்தில் தான் சொல்லுவாங்க, உங்க அம்மா சரி நீ சொல்றதெல்லாம் கேட்கிறேன், நாத்துனா கவனிச்சுக்கிறேன் இல்லையா, அப்ப எல்லாம் மறந்து போயிடுவான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு தனி அறையில் இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஹஜ்ஜத்தின் வேளையிலே நபிகள் பெருமானாரை பார்த்து, எனக்கு ஸ்பெஷலா துஆ செய்யணும். பெருமானார் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஆஃபிர் லி ஆயிஷா மா தகத்தமத் வ மா தாஹரத் வ மா அலனத் வ மா அஸரத். ஆயிஷா ரலியல்லாஹு முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு ரப்பே. எவ்வளவு சந்தோஷம். ஆயிஷா ரலியல்லாஹு எந்திரிச்சு குதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா சந்தோஷமாக இருக்கிறதா? ஆம் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்கு செய்கிறேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, உம்மத்தின் மீது அந்த நாயகத்துக்கு இருந்த பாசம். குர்பானி மதீனாவில் இருக்கிற எல்லா வருடமும் பெருமானார் குர்பானி கொடுப்பார்கள். எல்லா வருஷமும் 2 ஆடு தான் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று தனக்கு, இன்னொன்று இந்த உம்மத்திற்கு. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு வசதியை கொடுத்திருக்கிறானே, என்னைக்காவது குர்பானி கொடுக்கிற பொழுது ஒன்று ரசூலுக்கு இன்னொன்று எனக்கு என்று கொடுத்தது உண்டா? இனி வரும் காலங்களில் அந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. பெருமானார் ஹஜ்ஜில 100 ஒட்டகைகளை அடுக்கிறார்கள். 63 ஒட்டகையை தன் கையால் அறுக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 27 ஒட்டகையை அலி ரலியல்லாஹுவை அறுக்கச் சொல்கிறார்கள். தன் வயது 63 தான் என்பதை காட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 27 ஒட்டகையை உம்மத்திற்காக அறுக்கிறார்கள். அப்ப குர்பானி எவ்வளவு பெரிய இபாதத். அந்த இபாதத்திலும் கண்மணி நாயகம் உம்மத்தை மறக்கவே இல்லை. மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் மினாவின் ஆற்றல் என்ன. கேட்டதெல்லாம் கிடைக்கும் பூமி, எலாஸ்டிக் பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்தவங்க கொஞ்சம் சஹாபி தான். அதே மினா தான் இன்னைக்கு இருக்கு. 40 லட்சம். பெருமானார் சொன்னார்கள், இந்த மினா எலாஸ்டிக் பூமி, மற்ற இடமாவது மேலே கொண்டு போயிட்டான், அந்த மினா அப்படியே தான் இருக்கு. முழு உலகமும் இஸ்லாமாகி மினாவிலே போய் நின்றால் அந்த மினா விரிந்து கொடுக்கும். எலாஸ்டிக் பூமி, கேட்டதெல்லாம் கிடைக்கும். உதாரணம் சொல்றதா இருந்தா, நம்ம கண்கூட பார்த்த வரலாறுகள்ல இருந்து உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம். ஹஜ் கமிட்டியில சேலத்து ஹாஜியார் ஒருத்தர் வர்றார். கல் எறிஞ்சிட்டு வரும்போது கடுமையான பசி. நம்மை சந்திக்கிற பொழுது சொன்னார், பொதுவாகவே யாரும் உருது பேசுறவங்க இருந்தா கோச்சுக்க வேணாம், சாப்பிட்டா ருசியா தான் சாப்பிடுவாங்க, பட்டினியா கூட இருந்துருவாங்களே தவிர சாப்பிட்டா ஆக ருசி. அவர் ஆஜியார் சொன்னாரு, அஜர்த்து கடுமையா பசிக்குது, வெஜிடபிள் பிரியாணி இருந்தா நல்லா இருக்கும். மினாவில் கிடைக்குமா வெஜிடபிள் பிரியாணி? கிடைக்குமா? சோறு கிடைக்கிறதுக்கே வழி இல்ல. கல்லெறிந்து விட்டு வெளியே வருகிற பொழுது எங்கே வெஜிடபிள் பிரியாணி? சொல்லி முடித்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, ஒருத்தர் ஒரு பொட்டணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. பிரித்து பார்த்தால் வெஜிடபிள் பிரியாணி இருக்கிறது. வெஜிடபிள் பிரியாணி இருக்கிறது. கேட்டது கிடைக்கிற இடம் மினா. கண்மணி நாயகம், நாம் எல்லாம் மினாவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு, என் பிள்ளைக்கு அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, என் பிள்ளைங்க ஆஸ்திரேலியாவில் வாழவை, அமெரிக்காவில் வாழவை, எல்லாம் அங்க துவா செஞ்சுட்டு எல்லா பிள்ளைகளும் அமெரிக்காவுக்கு போயிடுறான், ஜப்பான், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறான். இது தனியா உட்கார்ந்து இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு போய் வீட்டுக்கு ஒரு மகன் வளர்த்து இதை அந்நிய நாட்டுக்கு கொடுத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் கவலையோட.
அங்க போய் துவா கேட்கறது உள்ள குடும்பத்துக்கு இல்லையா? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மினாவிலே அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். சுருங்க சொல்லுவேன், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்பி, நாயகமே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, எழுந்திருங்கள் நாயகமே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க கண்மணி நாயகம் மினாவில் சொன்னது என்ன தெரியுமா? என் உம்மத்து அத்தனை பேர்களுக்கும், கலிமா சொன்ன அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். பண்புக்குரியவர்களே, ரசூல் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் எவ்வளவு! ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மடியில விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. சிரிச்ச நாயகம் திடீரென்று அழுகிறார்கள். சிரிச்சுக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டில் நடக்குது, ஏங்க வாப்பா அழுதுகிட்டு இருக்கிறீங்களே என்று கேட்க, சிரிச்சு சிரிச்சு விளையாடுகிறே, அழுது கொண்டிருக்கிறீர்களே. இல்ல, இந்த இரண்டு பேர்களுக்கும் இயற்கை மரணம் இல்லை என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலா மைதானத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே எப்படிமா என் பேரப்பிள்ளையை நினைச்சு என்னால் அழுகாம இருக்க முடியும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தான் விசேஷ துவாவை கொடுத்திருக்கிறானே, அந்த துவாவை பயன்படுத்தி உங்க ரெண்டு பேரப்பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றலாமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார், அந்த துவாவை தான் என்னுடைய மறுமையிலே என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேனே என்றார்கள். என்னுடைய உம்மத்தை நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாக்க அந்த துவாவை தானே வைத்திருக்கிறேன். அப்ப இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பாசத்தின் அளவு, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரிவை இந்த சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சஹாபாக்கள் இல்லை, அகிலத்தில் இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வஃபாத்தின் செய்தியை முன்கூட்டியே சமிக்கையாக சஹாபாக்களுக்கு சொல்லி வருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், நாயகமே, மெம்பரிலே அமர்ந்து நீங்கள் பிரசங்கம் செய்கிறீர்கள், உங்களுக்கு என்று ஒரு நாற்காலி வாங்கிக் கொள்ளக்கூடாதா? அல்லது அனுமதி கொடுத்தால் நாங்கள் வாங்கிக் கொடுக்கிறோமே. பெருமானாருக்கு நுபுவத்தின் தரிசன வாக்கு இல்லையா? நாற்காலியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா, இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நாற்காலி தான். இருகாலிகள் நாற்காலியாக மாறுறதுக்கு காரணமும் நாற்காலி தான். ரெண்டு கால் உள்ள ஆளு மிருகமா மாறுறதுக்கு காரணமும் நாற்காலி தான். மௌத்தா போகக்கூடிய, இறந்து போகக்கூடிய ஒருவருக்கு எதற்கு நாற்காலி? அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ ஹ்ஷுர்னி மின் ஸுமரத்தில் மசாக்கீன். அல்லாஹ், என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்திலே எழுப்புவாயாக, எனக்கு நாற்காலி வேண்டாம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூ சயீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இறந்து விட்டால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை கூட தாங்க முடியவில்லை. என்ன நாயகமே சொல்லுகிறீர்கள்? அதற்கு முன்னால் நான் இறந்து போக வேண்டும் நாயகமே. நான் வஃபாத்தானதற்கு பிறகு ரெண்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அபூ சயீத். ஒன்று கிதாபுல்லாஹ், இது ஹபுலுன் மதீன், உறுதியான கயிறு. இரண்டாவது அஹ்ல பைத், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தை சார்ந்தவர்களை விட்டு விடாதே அபூ சயீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு மரணம் குறித்த சமிக்கையை செய்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு செல்லுகிற பொழுது பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருந்தவர்கள் தொண்டர்கள் அல்ல, தோழர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். தொண்டர்கள் எப்படா தலைவன் போவான்னு இருப்பாங்க. தோழர்கள் பிரிவை தாங்காதவர்கள். நம்ம சமீபத்தில் நிறைய தொண்டர்களை பார்த்தோம். தோழர்கள் தான் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவை குதிரையிலே அமர வைத்து மதீனாவின் எல்லை வரை பெருமானாரே கொண்டு போய் மதீனாவின் எல்லை வரை விட்டுவிட்டு மதீனாவின் எல்லையை சேருகிற பொழுது பெருமானார், யா முஆத் லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸஅதைக், சொல்லுங்கள் நாயகமே,
3 முறை பெருமானார் அழைக்கிறார்கள். லப்பைக் யா ரசூலல்லாஹ் வஸாதைக், சொல்லுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யமன் தேசத்திலிருந்து நீங்கள் திரும்பி வருகிற பொழுது நான் இருக்க மாட்டேன் முஆத். எப்படி இருக்கும்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு குதிரையில இருந்து குதிச்சிடுறாங்க. நாயகமே, அப்படியானால் அந்த யமன் தேசத்திற்கு நான் செல்லவில்லை நாயகமே. நீ சென்று விட்டு வருகிற பொழுது என்னை மறந்து விடாதே முஆத், என்னை வந்து சந்தி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜியாரத் செய்ய சொல்றாங்க, நான் இருக்க மாட்டேன், ஆனால் முஆத் நீங்கள் என்னை வந்து சந்திக்க வேண்டும். 1000 அர்த்தங்களை எழுதுவார்கள். அப்ப மௌத்து குறித்த சமிக்கையை பெருமானார் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூரா இறங்குகிறது. அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டது, இப்ப வெற்றி வந்து விட்டது, உதவி எல்லாம் கிடைத்து விட்டது. சகாபாக்கள் கஷ்டத்தில் இருந்தவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், வெற்றி கிடைக்க போகிறதே, வெற்றி வந்து விட்டதே. ஆனால் அங்கே ஓரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ், இன்னொரு ரிவாயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹ், 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்து. என்னன்னு கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் சொன்னார்கள், இந்த சூராவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணம் குறித்த, வஃபாத் குறித்த சமிக்கை இருக்கிறது. எப்படி இதை நான் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கிடையில் பெருமானாரை கொலை செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலை யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை யானை படைக்கும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு இருக்கிற பூனை படைக்கும் கொடுக்கல. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு இப்ப பூனை படையா வச்சிருக்கிறான். எந்த படைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை. வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். பெருமானாரை கத்ல் செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள். அதுல ஒரு யூத பெண்மணி ஹிஜ்ரி 6 ஹைபர்ல இருந்து பெருமானார் வருகிற பொழுது பெருமானாருக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தை ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் கொண்டவர்கள். விருந்து சாப்பிடுகிற பொழுது பிஷ்ர் இப்னு பரார் ரலியல்லாஹு தஆலா வேகமாக சாப்பிட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லுக்மா சாப்பிட்டார்கள். அந்த மாமிசம் பேசுகிறது, நாயகமே என்னை தொடாதீர்கள், நாயகமே நாயகமே என்னை தொடாதீர்கள், நாயகமே எனக்குள் விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறது நாயகமே. பெருமானார் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உணவிலே விஷம் இருக்கிறது, யாரும் சாப்பிட வேண்டாம் என்று பெருமானார் சொல்ல, ஆனா பிஷ்ர் இப்னு பரார் ரலியல்லாஹு சாப்பிட்டதால் அவர்கள் இறந்து போகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அந்த பெண்ணை அழைத்து பெருமானார் கேட்டார்கள், ஏனம்மா இவ்வாறு செய்தால்? அந்த பெண்மணி கூட பதில் சொன்னா, நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நபி இல்லை என்றால் உங்களை உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டும், அதனால் தான் இவ்வாறு செய்தேன். நீங்கள் நபி என்பதை புரிந்து கொண்டேன். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். 2 ரிவாயத் இருக்கிறது. பிஷ்ர் இப்னு பரார் ரலியல்லாஹு இறந்து போன காரணத்தினால் கொலைக்கு கொலை செய்யப்பட்டதும் என்றும் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே பெருமானார் மன்னித்தார்கள் என்ற ரிவாயத்தும் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மரணத்திலேயே உயர்ந்த மரணம், ஷஹாதத்தினுடைய மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மடியிலே கண்மணி நாயகம் கடைசி வேளையிலே, ஆயிஷா ஆயிஷா, அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. பெருமானாருக்கு உயர்ந்த மரணத்தை, மௌத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அதற்காக இப்படி ஒன்று நடக்கிறது. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்வதற்காக ஆமிர் 60 முயற்சிக்கிறார்கள், நடக்கவில்லை. அபூஜஹில் முயற்சிக்கிறான், நடக்கவில்லை. பல்வேறு முயற்சிகள். ஹிஜ்ரி 9ல லபீதை பார்க்கிறார்கள், யூத தலைவன். அவன மாதிரி சாஹிர் சூனியக்காரன் இல்லை, அவன மாதிரி ஒரு பெரிய சூனியக்காரன் இல்லை. அவனை போய் சந்திச்சு செந்நிற ஒட்டகைகள் ஆரம்பத்தில் 2 கொடுத்து அதற்கு பிறகு பெருமானாருக்கு சூனியம் வைக்கப்படுகிறது. பேரிச்சம்பளம், முடி, நிகங்கள் இதெல்லாம் எடுத்து சூனியம் வைக்கப்படுகிறது, முடிச்சுக்கள் இடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தினுடைய செய்திகள் இல்லை, ஷரியத்தினுடைய செய்திகளை தவிர உலகத்தினுடைய செய்திகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி ஏற்படுகிறது.
பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 மலக்குகள் சொல்லுகிறார்கள், பூமான் இது காரணம் சிகிர் இருக்குதுங்கிறத சமூகத்திற்கு காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். ஆனா இன்னைக்கு சில மூதேவிய அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் ஹிதாயத்தை கொடுக்கணும், குர்ஆனை மறுக்கிற நிலை, முத்தவாத்திரான ஸஹீஹான ஹதீஸ்களை மறுக்கிற நிலை, அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்து அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அதிலே குறிப்பா இளைஞர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் நீங்க யோசனை செய்யணும். அபூஜஹில் கூட சிகரம் மறுக்கல, அபூஜஹில் சூனியத்தை மறுக்கவில்லை. அண்ணா அபூஜஹிலோட மோசமான ஒரு ஆளு சூனியத்தை மறுக்கிறான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவொன்று கண்டார்கள். நபிமார்களின் கனவு உண்மையானது. 2 மலக்குகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிணற்றுக்குள்ளே தான் லபீதால் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது, 2 பெண்மக்களால் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் கண்மணி நாயகம் சொல்ல அலி ரலியல்லாஹு துடியாய் துடிக்கிறார்கள். நாயகமே அனுமதி கொடுங்கள், நாயகமே நான் எடுத்து வருகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த சூனியம் உங்களை தாக்கிவிடும் அலியே. அலி ரலியல்லாஹு தஆலா சீரிப்பாய்கிறார்கள். என் கண்மணி நாயகத்தை காப்பதற்காக என் உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், என் கண்மணியின் உயிர் காக்கப்பட வேண்டும். சென்றார்கள் வீரர் அலி ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். ஒரு ரிவாயத்தில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹுவும் சென்றார்கள் என்று இருக்கிறது. 2 பேர்களும் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் 2 சூறாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்டது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ்கிறது. 11 முடிச்சுக்கள் 11 ஆயத்துக்களால் அவிழ்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள், இரவு உறங்குகிற பொழுது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதிக்கொள்ளுங்கள், சூனியம் உங்களை ஒன்றும் செய்யாது. இதை போன்று முடிகளை வெட்டுகிற பொழுது, நிகங்களை வெட்டுகிற பொழுது முழுமையாக நீங்கள் வெட்டாதீர்கள், அந்த நிகத்தை துண்டாக்கி விடுங்கள், முடியை துண்டாக்கி விடுங்கள். துண்டாக்கப்பட்ட முடியிலும் நிகத்திலும் யாரும் சூனியம் செய்ய முடியாது என்று இந்த உம்மத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்செய்தி சொல்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிக்கையாக நிறைய செய்திகளை சொன்ன நாயகம் பெருமானார் வஃபாத் ஆவதற்கு முதல் ரமலான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு முதல் ரமலான். பெருமானார் இயற்கையிலேயே ரமலான் வந்துவிட்டால் காற்று போல கொடை கொடுப்பார்கள். கர்ரீஹில் முர்சலா. நீங்க நம்ம எல்லாம் சில்லற காசை வச்சுக்கிட்டு 5 ரூபாய் 2 ரூபாய்மா போடுறான். அவருக்கு பேர் வச்சிருக்கிறானுங்க இறையில்ல கொடை வள்ளல்னு. நஊது பில்லாஹ். ஹுமான் நபிகள் கோமான் அது அழகாக என்ற கொடைகளிலேயே சிறந்த கொடை காற்று தான். மதுரைக்கு 4 மணி நேரம் கரண்ட் வராதுங்கிற மாதிரி மதுரைக்கு 4 மணி நேரம் காற்று வராதுன்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லா கபரஸ்தானுக்கு வர வேண்டியதான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று போல கொடை கொடுப்பார்கள். கடைசி ரமலான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானிலும் எவ்வளவு ஆயத்துக்கள் இறங்கி இருக்கிறதோ அதை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். இந்த ரமலானிலே பெருமானாருக்கு 2 முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் கண்களில் கண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அடுத்த ரமலான் இந்த வாய்ப்பு இல்லை, அதனால் தான் அழுகிறீரா? ஆம் நாயகமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து வகியை கொண்டு வந்தவன், வகியின் வருகை முடிய போகிறதே என்பதை நினைத்து நான் கண் கலங்குகிறேன். கண்மணி நாயகம் நான் என் ஹபீபை சந்திக்கப் போகிறேன் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த ரமலான்ல குர்ஆன திரும்ப திரும்ப ஓதுறதுங்கிறது சுன்னத்தே ஜிப்ராயில். இன்னைக்கு தராவிகளா இல்ல என்று சொல்லுகிறார்களே, தராவிகளை என்ன? அந்த வசனங்களை கிடைத்த 30 ஜுசுவையும் நீட்டி காட்டுதல். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஹாஃபிஸாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு அதுவும் வேணாம். அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் முடிகிறது. பெருமானார் ஹஜ்ஜுக்கு தயாராகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகிறார்கள். பெருமானார் ஹஜ்ஜுக்கு தயாரானவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிர் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவால் வர முடியாத சூழல். காரணம், மனைவி நிறைமாத கர்ப்பிணி, இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உங்கள் மனைவியை கவனியுங்கள் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு கசீருல் புகா, ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் எல்லா நிலைகளிலும் ரசூலோடு இருந்தவர்கள். மனைவியை கவனிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மனைவிட்ட போய் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கவனிக்க சொல்லிட்டாங்க என்று சொல்ல, அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க இங்க இருந்தாலும் உங்க உடம்பு தான் இருக்கும், உயிரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும். நான் அனுமதி கொடுத்தேன் என்று ரசூலிடத்திலே சொல்லுங்கள். மதீனாவில் இருக்கிற பெண்களை வைத்து நான் பிரசவம் பார்த்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் ஓடி போய் என் மனைவி அனுமதி கொடுத்து விட்டார்கள், நானும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வருகிறேன் நாயகமே, நானும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வருகிறேன் நாயகமே. பெருமானார் வீட்டுக்கு செல்லுங்கள், சுப செய்தி காத்திருக்கிறது என்றார்கள். குழந்தை தான் பிறந்துருச்சுன்னு நினைச்சிட்டு வேகமா போனா மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும்தான் ரசூல் கூட ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை இருக்குமா? எனக்கும் ஆசை இருக்காதா? நானும் வருகிறேன், நானும் வருகிறேன். பெண்கள் வருகிறார்களே, செல்லுகிற வழியிலே எனக்கு பிரசவம் செய்து கொள்வார்கள். செல்லுகிற வழியிலேதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு குழந்தை பிறந்தது. வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுவேன். பெருமானார் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி உபதேசங்களை ஹுமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்துகிறார்கள். அந்த நேரத்திலே தானே அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது என்ற வசனம் இறங்க, அல்லாஹு அக்பர், அபூபக்கர் ரலியல்லாஹு குரலை உயர்த்தி சத்தமாக அழுகிறார்கள். எப்பொழுதும் மௌனமாக அழுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா குரல் உயர்த்தி அழுக, என்ன காரணம் என்று கேட்க, மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டால் மாணவி நம்மை விட்டு போக போகிறார்கள் என்றுதானே பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்றுதானே பொருள். பெருமானாரின் பிரிவை இந்த அபூபக்கரால் எப்படி தாங்க முடியும்? அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட உரை பெருமானார் நிகழ்த்துகிறார்கள். முடிகிறது. ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் ஒரு அழகான வரலாறு என்னன்னா, ஹஜ்ஜில் இருந்த காலம் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டிடம் அமைத்துக் கொள்ளவில்லை. எந்த வீட்டிலையும் தங்கல, கூடாரமிட்டுத்தான் தங்குகிறார்கள். காரணம், யாரும் பெருமானார் மக்காவில் இருந்து விடுவார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமானவர்கள் என்பதை காட்டுவதற்கு கூடார யார் போடுவா? அந்நியர்கள் தான் வந்து போடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மதீனாவிற்கு செல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சஃபர் பிறை கடைசியாகிறது. சஃபர் பிறை கடைசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கிறார்கள். தன்னால் உரிமை விடப்பட்ட அடிமை இப்னுல் மௌஹிபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு இரவு சென்ற நாயகம், இஷாவுக்கு பிறகு சென்ற நாயகம் சுபுகு வரை அழுதார்கள். அங்கே நடக்கிற கபரின் வேதனைகளை பார்த்து பெருமானார் அழுகிறார்கள். பெருமானாரினுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்றல்லவே. பெருமானார் அழுதார்கள், அழுதார்கள், அழுதார்கள். அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார்கள், கண்மணி நாயகமே, நீங்கள் அழ வேண்டாம். இனிமேல் யாரெல்லாம் ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்குகிறார்களோ அவர்களுக்கு கியாமத்து வரை கபரின் வேதனை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஆஷிகே ரசூல், ரசூலின் மீது காதல் கொண்ட காதலர்கள் அங்கு அடங்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள். நான் கண்ட காட்சிகளையே சொல்லுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரசூலின் பாக்கியத்தால் அவர்களை காண வேண்டும் என்ற காதலால் இந்த அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஆண்டும் அழைக்கிறான். நீங்களும் துஆ செய்யுங்க, மௌத் வரைக்கும் அழைக்கணும். அல்லாஹு அக்பர். ஆஷிகே ரசூல் ஆப்கானில் இருந்து வந்திருக்கிறார். பாபு சலாம் வழியாக சென்றால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும், அமைதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எல்லாம் அப்படியே ஸலவாத் அமைதியா சொல்லிட்டு போகும்போது பாதி தூரம் போன உடனே அந்த ஆப்கானி தன்னுடைய இஷ்கை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. காதலர்கள், அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. சத்தம் போட்டு ஆப்கான் பாஷையில ரசூலை புகழ, கவிகளாக படிக்க ஜூஸ்கள், ராணுவ வீரர்கள் வந்து பிடிக்கிறார்கள். அந்த ராணுவ வீரர் அவங்க இயற்கையிலே கொஞ்சம் வீரமான ஆட்கள். ராணுவ வீரர்களை இழுத்துட்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது அறையிலே, நம் கண்களை விட்டு மறைந்திருக்கிற நாயகம் இரண்டாவது அறையில் இருக்கிறார்கள். அங்க போனவங்க அந்த ஆப்கானி, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லி கண்ணை மூடினார், வஃபாத்தானார். இது போன்ற இறை காதலர்கள் நிறைய பேர்கள் உண்டு.
உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பே ஜன்னத்துல் பக்கீயிலே, காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கு சிந்தனை கொண்டவர்கள், பக்கத்தில் அடங்கி இருக்கிறாங்க. அங்க நடக்கிற தன்னுடைய உம்மத்தின் அதாவை ரசூலால் பார்த்து தாங்க முடியுமா? அதனாலதான் பெருமானார் கேட்டாங்க, அழுது அழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இனிமேல் இங்கு யார் அடங்குகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட நாள் நாமும் வாழ்ந்து பெருமானாருக்கு சலாம் சொல்லுகிற பொழுதே அல்லாஹ் மரணத்தை கொடுத்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் நன்னசீவை தந்திடுவானாக. அன்புக்குரியவர்களே, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜியாராவை முடித்துவிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த அழுகை தலைவலியாக மாறுகிறது. ஒருத்தர் ரொம்ப அழுது ரொம்ப கவலைப்பட்டுட்டார்னா தலைவலி ஆயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியால் தவிக்கிறார்கள். தலையில துண்டை கட்டிக்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல வந்து சொல்கிறார்கள், ஆயிஷா கடும் தலைவலியாக இருக்கிறது ஆயிஷா, இந்த தலைவலியிலே எனக்கு தலைவலி வந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க மூத்தாயிட்டா ஐஷா அலி உங்களுக்கு நான் தொழுக வைப்பேன். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நாயகமே இப்படி ஒரு ஆசையா, நான் மௌத்தா போனதுக்கு பின்னாடி இன்னொரு ஆளை கல்யாணம் பண்றதுக்குன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள். தலைவலி கடுமையாகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுத நாயகத்தால் இப்பொழுது நிலைகுலைந்து நிற்க முடியவில்லை. அமர்ந்து கொண்டு பெருமானார் தொழுகை நடத்துகிறார்கள். பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள் அவர்களும் அமர்ந்து விடுகிறார்கள். பெருமானார் தொழுகையை முடிச்சுட்டு சொன்னாங்க, இமாம் உடல்நிலை சரியில்லாமல் அமர்ந்து தொழ வைத்தால் நீங்கள் அமர தேவையில்லை, நின்று கொண்டு தொழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலும் பெருமானார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியை சந்திப்பார்கள். இப்படியே பூமான் நபிகள் கோமான் சந்தித்து வருகிறார்கள். காய்ச்சல் அதிகமாகிறது. காய்ச்சல் கடும் காய்ச்சலாக மாறுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா உம்மு ஸலமா ரலியல்லாஹுவின் வீட்டிலே போய் கண்மணி நாயகத்தை சந்திக்கிறார்கள். கம்பளிக்கு மேல் சுடுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா கண்களில் கண்ணீர். என்ன நாயகமே, கம்பளிக்கு மேல் சுடுகிறதே நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஷத்துல் பலா அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். கடும் கஷ்டங்கள் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? முதலில் நபிமார்கள், அது போன்றவர்களுக்கு கொடுக்கப்படும். 40 பேர்களின் காய்ச்சலை எனக்கு கொடுக்கப்படும். அபூ சயீத், என் கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், என் ரப்பு இந்த நேரத்திலே கண்மணி நாயகம் நான் என்ன செய்கிறேன் என்று பார்ப்பதற்காக என் ரப்பு சோதனையை கொடுத்திருக்கிறான். அவன் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹுவுக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். காய்ச்சலின் வேகம் கடுமையாகிறது. கடும் காய்ச்சலாக மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னும் 17 வக்துகள் தான் பாக்கி இருக்கிறது. 17 வக்துகள், ஏறத்தாழ ஒரு 3 நாள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிக்கிறார்கள். தொழுகையின் நேரம், இஷா தொழுக விழிக்கிறார்கள். தொழுகையின் நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, மக்கள் என்ன ஆனார்கள்? தொழுகைக்காக உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பார்கள், ஒளிச்செய்வார்கள், குளிப்பார்கள், தொழுகைக்கு தயாராவார்கள், மயக்கமாகி விடுவார்கள். மீண்டும் தெளிவு பெறுவார்கள். தொழுகை என்னானது என்று கேட்பார்கள். மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், மீண்டும் தயாராவார்கள், மீண்டும் மயக்கம். இது போன்று 5 முறை ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லுவார்கள், 6வது முறைதான் சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தோழர் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா? என் தோழர் அபூபக்கர் அலி தொலை வைக்கட்டும் என்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க அழுதுகிட்டே, நாயகமே உங்க இடத்துல நிக்கிற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு முடியாதே நாயகமே. காரணம், பெருமானார் எல்லா பொருளையும் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். ஆனால் மெஹராபை ஒரு நாள் கூட பெருமானார் யாருக்கும் வழங்கியதில்லை. பள்ளியில் இருக்கிற மெஹராப் பெருமானார் ஒரு நாள் கூட யாருக்கும் கொடுத்ததில்லை. அதனாலதான் மெஹராபையும் இமாமையும் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். ஆக உயர்ந்த இடம், அந்த இடத்தில் இருப்பவர்கள் ஆக உயர்ந்த ரசூலின் வாரிசுகள். அந்த இடத்தையும் இமாம்களையும் யார் கேவலப்படுத்துகிறார்களோ முஹீனும் மன்னஹானா,
அதை கேவலப்படுத்தியவர்களை, இமாம்களை கேவலப்படுத்தியவர்களை, மெஹராபுக்கு சொந்தக்காரர்களை கேவலப்படுத்துபவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் கேவலப்படுத்தாமல் மௌத்தாக்குவதில்லை. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் தோழர் அபூபக்கர் அலி தொலை வைக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு போய் ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க வாப்பானால நிக்க முடியாது, உங்க வாப்பாவை தொழு வைக்க சொல்லுங்களே. ஹப்ஸா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுனால முடியாது, அதனால எங்க வாப்பா உமர் ரலியல்லாஹு தொழு வைக்கட்டுமே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்றாக்கி விட வேண்டாம், என் தோழர் அபூபக்கர் அலி தொலை வைக்கட்டும். இதற்கு இடையில சஹாபாக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு முன்னாடி தள்ளி அவங்க மேராப்ல போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட பெருமானாரின் குரல் வருகிறது, இது என் தோழர் அபூபக்கரின் குரல் இல்லையே. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு பின்னால் சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா முன்னால் வந்து தொலை வைக்கிறார்கள். அந்த தொழுகையை காட்சி அன்றைக்கு தாடியெல்லாம் நனைந்து கொட்டுமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே கவலையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையை முடிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 15 வக்து பாக்கி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருகிறார்கள். திரையை அகற்றி பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்கிறார்கள். பெருமானார் புன்னகையோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு பார்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இரண்டு பேர்களினுடைய தோளோடு தோள் சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருகிறார்கள். காலெல்லாம் பூமியிலே கோடு போட்டு அந்த சிவந்த வதனங்கள் பூமியிலே இழுத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வருகிறார்கள். ரசூல் வருவதை உணர்ந்து கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் நகர்ந்து கொள்கிறார்கள். பெருமானார் முன்னால் அமர்ந்து தொலை வைக்கிறார்கள். பக்கத்தில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு முகப்பிரு சௌத், கரண்ட்லாம் இல்லைன்னா தக்பீர் சொன்னா தக்பீர் சொல்லுவாங்களே, முகப்பிரு சௌத், இன்னைக்கு அந்த சுன்னத்தை தான் இன்னைக்கு 2 ஹரமிலும் பின்பற்றப்படுகிற ரசூலுல்லாஹ்வினுடைய கடைசி நேர தொழுகை. பெருமானார் தொலை வைக்க அபூபக்கர் ரலியல்லாஹு தக்பீர் சொன்ன அதே நிலைதான் இன்றைக்கு மக்காவிலும் மதீனாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. முகப்பிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறார்கள். அந்த தக்பீரை அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்து கொடுத்து தொழுகை முடிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே இருந்து கொண்டு குத்பா நிகழ்த்துகிறார்கள். நான் யாருக்காவது கடன்பட்டிருக்கிறேனா பெருமானார் கேட்கிறார்கள். ஒரு சஹாபி எழுந்தார், அந்த ஏழைக்கு என்னிடத்திலே 3 வரம் வாங்கி கொடுத்தீர்களே நாயகமே, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே அதை கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், நாயகமே என் உள்ளமெல்லாம் கல் நெஞ்சமாக இருக்கிற நாயகமே. பெருமானார் இந்த நேரத்திலே அவருக்கு இலகிய மனதிற்காக பெருமானார் துஆ செய்கிறார்கள். ஒரு பெண்மணி வந்து சொல்லிக்கொள்ள முடியாத வேதனையில் இருக்கிறேன் நாயகமே, எனக்கு துஆ செய்யுங்கள். மீண்டும் துணையோடு சென்று பெருமானார் கீழே அமர வைக்க சொல்லி சஜிதாவிலே அந்த பெண்ணுக்காக கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். மீண்டும் பெருமானார் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே தான் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா எழுந்த நாயகமே, என்னை அடித்தீர்கள் நாயகமே, உடலிலே ஆடை இல்லாத நேரத்தில் அடித்தீர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் துணையோடு தனி அறைக்கு அழைத்து சென்று பெருமானாரின் ஜுப்பாவை கலட்டுகிற பொழுது, ஆடையை கலட்டுகிற பொழுது அந்த ஆடை கிழிந்தது என்று எழுதுகிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சீறி பாய்கிறார்கள். இந்த நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வேதனை கொடுக்கிறார்களே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சீறி பாய்கிறார்கள். உள்ளே சென்று ஆடையை கலட்டி, உக்காஷா என்னை அடித்துக்கொள், நான் எப்படி அடித்தேனே அடித்துக்கொள் உக்காஷா, உக்காஷா ரலியல்லாஹு பெருமானாரினுடைய உடம்பை சுத்தி சுத்தி வந்து பெருமானாரின் உடலெல்லாம் முத்தமிடுகிறார்கள். நாயகமே, உங்கள் உடல் முழுக்க என் உதடு பதிக்க வேண்டும், உங்களை கட்டி தழுவ வேண்டும், இதனால் எனக்கு கபர் வேதனை கூடாது, இதற்காகத்தான் செய்தேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உடலோடு உடல் சேர்ந்த உன் உடலுக்கு நரக நெருப்பு உன் உடலை தீண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானார் வீட்டில் இருக்கிற வேளையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு. தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்பொழுது வந்தாலும் எழுந்திருத்து வரவேற்பார்கள். ஒரு தகப்பன் பிள்ளையை வரவேற்கிறது இப்படித்தாங்கிற முறையை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். எழுந்திருத்து வரவேற்ற பெருமானாருக்கு இப்பொழுது எழ முடியவில்லை.
ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்க்கிற பொழுது பெருமானாரின் கண்களிலிருந்து கண்ணீர். இதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் கண்களிலிருந்தும் கண்ணீர். பெருமானார் அருகில் அழைத்து சில வார்த்தைகளை காதோடு காது சேர்த்து சொன்னார்கள். சில வார்த்தைகளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகையை நிறுத்திக் கொள்கிறார்கள். வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்களாம், எதற்காக வேண்டி அழுதீர்கள்? பிறகு பெருமானார் ஏதோ சொன்னார்கள், நிறுத்திக் கொண்டீர்கள். இல்லை, பெருமானார் சொன்னார்கள், என் மரணத்திற்கு பிறகு அம்மா ஃபாத்திமா, நீதான் என்னை முதலில் வந்து சந்திப்பாய் என்று சொன்னார்கள். அதனால் நான் அழுகையை நிறுத்திவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து, கியாமத்து நாள் வரை என்ன நடக்குமோ அதை உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்ல, பெரிய சகாபாக்கள் உமர் ரலியல்லாஹு போன்ற சகாபாக்கள் எல்லாம், வேண்டாம் நாயகமே, பெருமானார் கஷ்டத்தில் இருப்பதை பார்த்து வேண்டாம் என்று சொல்லி வருகிறார்கள். சின்ன சின்ன சகாபாக்கள், சின்ன வயதுள்ள சகாபாக்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எல்லாம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் சத்தம் உயர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வெளியே வருகிற பொழுது, ரஸியா குல்ல ரஸியா, கைசேதத்திற்கு மேல் கைசேதமே, எங்கள் குரல் உயர்ந்ததால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லுவார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனிமேல் மக்காவிலும் மதீனாவிலும் முஸ்ரிக்கீன்கள் நுழைய முடியாது, குஃபார்கள் நுழைய முடியாது என்று நிறைய உபதேசங்களை இந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடும் காய்ச்சலாக இருக்கிறது. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா, பெருமானாரின் மீது காதல் கொண்ட இஸ்லாமிய பெண்மணிகளில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹுக்கும் தனி இடம் இருக்கிறது. மருந்து வாங்கி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குணப்படுத்தி விடலாம் என்று மருந்து வாங்கி வர பெருமானார் சொல்லுகிறார்கள், அம்மா எனக்கு காய்ச்சல் தான் அம்மா மருந்து, எனக்கு எதற்கு மருந்து? காய்ச்சலை கொடுத்தவனே என்னை அழைப்பதற்காகத்தான் அம்மா இதை கொடுத்திருக்கிறான், எனக்கு மருந்தே காய்ச்சல். அந்த சஹாபி வரலாறுகளை எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், வந்திருப்பவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து அவர்கள் வஃபாத்தாகிவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மருந்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பகிர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுவை தவிர அத்தனை பேர்களுக்கும் மருந்தை கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். போமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வாசல் மட்டும் தான் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாராக்களை எல்லாம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக இன்னும் ஒரு தினம் இருக்கிறது, ஒரு வக்த் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த திங்கட்கிழமை காலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை அகற்றி பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தொலை வைப்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூக்கிறார்கள். பெருமானாரின் புன்னகை எப்படி இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது ஷமாயிலே இப்படி எழுதுகிறார்கள், பெருமானாரின் கடைசி புன்னகை நுனிநாக்கை கடித்து சிரித்தார்கள். இதுதான் பெருமானாரின் புன்னகை என்று எழுதுவார்கள். சிரிப்போடு சேர்த்து லேசா நுனிநாக்கை மட்டும் வெளியே விட்டு அதை பல்லோடு கடித்து சிரித்தல், இந்த புன்னகை பெருமானார் விரும்பிய புன்னகை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்கிறார்கள். மனதிலே சந்தோஷம். அலி ரலியல்லாஹு, உஸாமா ரலியல்லாஹு இரண்டு பேர்களின் துணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்துக்கு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு புரிந்து கொண்டு நகர்ந்து கொள்கிறார்கள். பெருமானார் முன்னால் அமர்ந்து தொழுகை நடத்துகிறார்கள். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹுவும் அலி ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள் வெளியிலே. அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க அலி ரலியல்லாஹுவை பார்த்து, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க? ஆரோக்கியமா இருக்கிறாங்க, தொழுகைக்கெல்லாம் வந்துட்டாங்க, நன்றாக இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அணைகிற நெருப்பு வேகமாக எரியும், பெருமானார் இன்றைக்கு நம்மை விட்டு போக போகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டு அலி ரலியல்லாஹுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, துடியாய் துடிக்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகை முடிகிறது. மெம்பரில் அமர வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் நடத்துகிறார்கள். சகோதரத்துவத்தை, தக்வாவை பற்றி சொன்ன நாயகம், தொழுகையை பற்றி சொன்ன நாயகம், இத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள், அடிமைகளின் விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய உபதேசங்களை செய்த நாயகம் வீட்டுக்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடும் வேதனை. இதை பார்த்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்ப்பார்கள், வீட்டுக்குள்ளே செல்வார்கள். பெருமானாரை பார்ப்பார்கள், வீட்டுக்குள்ளே செல்வார்கள். அம்மா சஃபியா, வேண்டாம் அம்மா. என்ன நாயகமே? சஃபியா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு போய் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு போய் 2 ரக்காத் தொழுது, ரப்பே அத்தனை கஷ்டத்தை எனக்கு கொடுத்துரு, என்னை மௌத்தாக்கிரு,
ரசூலுல்லாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துரு, என்ன மௌத்தாக்கிரு, ஆரோக்கியத்தை கொடு என்று அழுது கேட்டுவிட்டு ரசூலை வந்து பார்ப்பார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் காய்ச்சலில் இருப்பார்கள். மீண்டும் போய் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு வந்து பார்ப்பாங்க. சொன்னாங்க பெருமானார், சஃபியா வேண்டாம் அம்மா, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா? என் உம்மத்தினுடைய அத்தனை சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்திற்கு வேண்டாம், என் உம்மத்திற்கு வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மடியிலே சாய்ந்திருக்கிறார்கள். கடும் காய்ச்சல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா துவாவை ஓதுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த துவா, அல்லாஹும்ம மத்ஹபில் பாஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉக லா யுகாதிரு தம்பா. இந்த ஓதி 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 கையில ஊதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை வைத்து தடவுகிறார்கள். பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது, அதை எடுத்து பெருமானார் தடவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா, 7 திர்ஹத்தை தர்மம் செய்ய சொன்னேனே, வீட்டிலிருந்து 7ஐயும் தர்மம் செய்து விட்டாயா? ஆயிஷா, தர்மம் செய்து விட்டாயா? உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு ரப்பை சந்தித்த உலகத் தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் நாயகத்தை தவிர வேறு யாரை காட்ட முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை வாங்கி தன்னுடைய பல்லால் மெண்டு லேசாக்கி பெருமானாருக்கு மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத், இஸ்மாயில் என்ற மலக் 3 பேரும் இறங்குகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கண்மணி நாயகத்தை பார்த்து அழுகிறார்கள். நாயகமே, வகையின் வருகை இதோடு முடிந்து போய்விட்டதே, இறுதி நபியின் சந்திப்பு இதோடு முடிந்து போய்விட்டதே. ஏதோ ஜிப்ராயில், இது மலக்குல் மௌத் வந்திருக்கிறார், இஸ்ராயில் வந்திருக்கிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், உலகத்திலே யாருக்குமே நான் அனுமதி கேட்டதில்லை நாயகமே, எந்த நபிமார்களுக்கும் நான் அனுமதி கேட்டதில்லை, ஆனால் ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலே மட்டும் அனுமதி கேட்க சொல்லி இருக்கிறான் நாயகமே. இஸ்மாயில் என்ற மலக் அழுகிறார்கள். நான் பிறந்ததிலிருந்து படைக்கப்பட்டதிலிருந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், உங்களை பார்க்க வேண்டும் என்று ரப்பு இந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தான் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தல் மௌத் என்று சொன்ன நாயகம், அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ், இதுவரை என் உம்மத்திற்கு பாதுகாவலாக இருந்த நான் என் உம்மத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், என் உம்மத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், என் உம்மத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா என்று கண்மணி நாயகம் 3 முறை சொல்லி கண்ணை மூடினார்கள். உலகம் இருண்டு போனது, உலகம் இருண்டு போனது. பாங்கு கடமையாக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி, அல்லாஹும்ம மத்ஹபில் பஸர் லா அன்துர் பாத ஹபீபி அஹதா, யா அல்லாஹ், அந்த பேரொளியை பார்த்த கண்கள் இனிமேல் வேறு யாரையும் பார்க்க கூடாது, என் கண்ணை குருடாக்கி விடு என்கிறார்கள். சஹாபாக்கள் திகைத்து போயிருக்க முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்வார்கள், பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு வாளை எடுத்து, பெருமானார் வஃபாத் என்று சொன்னால் தலையை எடுத்து விடுவேன், ரசூலின் ரூஹ் மிஅராஜுக்கு சென்றிருக்கிறது, வந்துவிடும் வந்துவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வருவார்கள், பெருமானாரின் நெற்றியிலே முத்தமிட்டு அம்மா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்ற வசனத்தை ஓதி காட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், எனக்கு தெரியும் அபூபக்கர் அலி அவர்களே, ஆனால் ஒன்றை நினைத்து பாருங்களே, பெருமானார் உஸ்துவானத்தை ஹன்னானா என்ற தூணிலே மெம்பரிலே சாய்ந்து கொண்டு பெருமானார் பிரசங்கம் செய்வார்கள். புது மெம்பர் வந்ததற்கு பிறகு பெருமானார் அதிலே சாயவில்லை என்பதற்காக ஒரு அறிவு கூட இல்லாத அந்த ஹன்னானா பெருமானாரின் தொடர்பு இல்லை என்று அழுததே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நான் 6 அறிவு படைத்தவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொடர்பில்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? அதை நினைத்துத்தான் நான் இவ்வாறு செய்தேன். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அறையிலிருந்து சொன்னார்கள், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதற்கு பிறகு உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எப்படி கஃனிடுவது?
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானார் வெள்ளை ஆடைகளை வைத்திருக்கிறார்கள், 3 கஃனை கொண்டு கஃனிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் குளிப்பாட்டுவது பெருமானாருக்கு? அலி ரலியல்லாஹு காபாவிலே பிறந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் முதலில் பார்த்தார்கள். பெருமானார் தான் குளிக்க வைத்தார்கள். அன்றே சொன்னார்கள், அலியே, உம்மை நான் குளிக்க வைக்கிறேன், நாளை நீதான் என்னை குளிப்பாட்டுவாய். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். திரையிடப்படுகிறது. முஹாஜிர்கள் ஒரு வாளி, அன்சாரிகள் ஒரு வாளி. தண்ணீரை ஊற்ற முதலில் கண்ணீரால் தன்னை கழுவிக்கொண்டு பெருமானாரை குளிக்க வைக்கிறார்கள். திருப்ப நினைக்கிற பொழுது மலக்குகள் திருப்புவார்கள். பெருமானார் குளிக்க வைக்கப்படுகிறார்கள். நபிமார்கள் எந்த இடத்திலே இறந்து போகிறார்களோ, வஃபாத்தாகிறார்களோ, அதே இடத்தில் தான் அவர்களை அடக்கப்பட வேண்டும். ஐஷா ரலியல்லாஹுவின் வீடு தயாராகிறது. பெருமானாருக்கு எப்படி தொழுகை நடத்துவது என்று கேட்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் காட்சி சென்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்திலே பெருமானார் சொல்லி இருந்தார்கள், முதலிலே தனியாக வைத்து மலக்குகள் தொழுகை நடத்த வேண்டும், அதற்கு பிறகு குழுவாக தொழுகை நடத்த வேண்டும் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தொழுகை நடத்தப்படுகிறது. எந்த கபரு தோண்ட வேண்டும் என்று ஆலோசனை நடக்க அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பேர்களை அனுப்புகிறார்கள். மக்காவாசிகள் ஷக்கு குழி தோண்டுவார்கள், நேராக மதீனாவாசிகள் லஹது குழி தோண்டுவார்கள். 2 பேர்களில் யார் முந்தி தோண்டி வருகிறீர்களோ அவர்களை அந்த கபரில் தான் பெருமானாரை அடக்க வேண்டும் என்று சொல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு லஹது குழி தோண்டி விட்டு வந்து சொல்கிறார்கள், பெருமானாரும் இதைத்தான் பிரியப்பட்டார்கள் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃனிட்டு கபரிலே இறக்குவதற்கு யாருக்கு மனம் வரும்? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை வஃபாத்தாகிறார்கள். புதன்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபருக்குள்ளே இறக்க ஒவ்வொரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து, நீங்கள், என்னால் முடியாது. உமர் ரலியல்லாஹு, என்னால் முடியாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு, என்னால் முடியாது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு, பெரும் வீரர்கள், முடியாது. பெருமானாரை உள்ளே இறக்குகிற ஆற்றல் எங்களுக்கு இல்லை. ஹுனி ரலியல்லாஹு ஷஹீதுகளை இறக்குகிற பொறுப்பை பெருமானார் யாருக்கு கொடுத்திருந்தார்களோ அவர்கள் ரசூல் என்னிடத்திலே இஷாராவாக சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர்கள் இறக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே இறங்குகிறார்கள், கண்ணீரோடு இறங்குகிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உள்ளே இறங்குகிறார்கள். ஒரு ரிவாயத்தில் 2 பேர், ஒரு ரிவாயத்தில் 3 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வைக்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா என்னுடைய வரலாறை எழுதுகிற பொழுது நான் மரணித்ததை போன்றிருந்தது என்று எழுதுவார்கள். வச்சாச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சாச்சு, மறைந்து பார்த்து கொண்டிருக்கிற நாயகம். அல்லாஹு அக்பர். யார் மண் போடுறது? யாருக்கு மனம் வரும்? ரசூலின் மீது மண் போடுகிற துணிச்சல் யாருக்கு உண்டு? சஹாபாக்கள் மறுக்கிறார்கள், மனமில்லை. கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தயங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கிவிட்டு வருகிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு, அனஸ் ரலியல்லாஹு, 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸே, கண்மணி நாயகத்தின் மீது மண் போட உனக்கு எப்படி மனம் வந்தது அனஸே என்று கேட்கிறார்கள். அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்திருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்முடைய அமல்கள் காட்டப்படுகிறது, நம்முடைய ஸலவாத் ஏத்தி வைக்கப்படுகிறது. மறைந்திருந்து இந்த உம்மத்தை பார்க்கிறார்கள். அதனால் தானே சொன்னார்கள் பெருமானார், நான் இருப்பதும் உங்களுக்கு நலவு, நான் இறப்பதும் உங்களுக்கு நலவு. நான் இருக்கிற பொழுது உங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறேன். நான் கண்மூடியதற்கு பிறகு உங்கள் அமல் எனக்கு காட்டப்படும். நல்லமல்களாக இருந்தால் சந்தோஷப்படுவேன், தீய அமல்களாக இருந்தால் உங்களுக்காக பத்துவா செய்வேன் சொல்லல, பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்களே. அந்த நாயகத்தின் மீது உண்மை காதல் கொண்ட காதலர்களாக மாறி இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு 100 ஸலவாத்தாவது ஒவ்வொரு நாளும் என் மூச்சிருக்கிற வரை நான் ஓதுவேன். ரசூலின் சுன்னத்துக்களை நான் நிலைநாட்டுவேன். பெருமானாரை குறித்து யாரெல்லாம் வாக்குவாதம் செய்கிறார்களோ நான் அவர்களை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்விடத்திலே அவர்களின் ஹிதாயத்திற்காக துஆ செய்வேன் என்றிருப்போம். பெருமானாரின் சுன்னத்தை காப்போம், ரசூலின் வழி நடப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லா பாவங்களையும் மன்னித்து பெருமானாரோடு சொர்க்கத்திலே இருக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيته ويسرتها وعديتها يا أرحم الراحمين إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا ومن سيئات الأعمال فجنبنا وعلى صالح الأعمال فقومنا وعلى صراط المستقيم فثبتنا على أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا ولا تهنا اللهم أكرمنا ولا تهنا اللهم أكرمنا ولا تهنا اللهم آثرنا ولا تؤثر علينا اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا அல்லா நாங்கள் செய்த எல்லா பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரப்பல் ஆலமீனே எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் உற்றார் உறவுகள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரப்பே எங்களுக்கு உடல் கொடுத்து ரப்பல் ஆலமீனே எங்களுக்கு எல்லா தர்பியத்தையும் கொடுத்து எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுக்கு ஆன்மீக ஒளியேற்றிய எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய அசாத்திதாக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரப்பல் ஆலமீனே எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக அவர்களின் பொருத்தத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக அவர்களின் துவாவை பெற்ற நண்பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயாக அவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திடுவாயாக எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் காலம் சென்றிருக்கிறார்களோ ரப்பல் ஆலமீனே எங்களுக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்கிறோம் ரப்பல் ஆலமீனே எல்லா நேரத்திலும் பிள்ளைகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ரப்பே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்திடுவாயாக எங்களுடைய நன்மைகளில் இருந்து அவர்களுக்கு பங்கு கொடுத்து கொண்டே இருப்பாயாக எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்குவாயாக ஆபிதான பிள்ளைகளாக ஆக்குவாயாக மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக சுன்னத் ஜமாஅத்திலே பிடிப்புள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக ரப்பல் ஆலமீன் உனக்கு பொருத்தமான பிள்ளைகளாக ஆக்குவாயாக ரப்பே இந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான முயற்சியை செய்திருக்கிறார்கள் ரப்பல் ஆலமீனே இதை கபூல் செய்தருள்வாயாக இதை வெற்றியாக்கி தருவாயாக ரப்பல் ஆலமீனே இதற்கு பகரத்தே நாளை மறுமையிலே ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை தந்திடுவாயாக ரப்பல் ஆலமீனே இதை கியாமத் நாள் வரை நீ நிலைக்கச் செய்திடுவாயாக ரசூலின் கண்ணியத்தை மனதிலே பதிய வைத்திடுவாயாக ரசூலின் மீது உண்மை காதலாக ஆக்கிடுவாயாக ரசூலுக்கு சலாம் சொல்லுகிற பொழுது மதீனாவிலே மரணம் வந்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் நன்னசீபை தந்திடுவாயாக ரப்பல் ஆலமீனே எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையை தந்திடுவாயாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்திடுவாயாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தோஷத்தை தந்திடுவாயாக குடும்பத்திலே நிம்மதியை தந்திடுவாயாக ஏழை பெண்கள் ரப்பல் ஆலமீனே 28 வயதை தாண்டியும் குமரிகள் கன்னிகளாக வாழுகிறார்கள் ரப்பே அவர்களுக்கு நல்ல பொருத்தத்தை தந்திடுவாயாக ரப்பல் ஆலமீனே நல்ல சாலிகான மணாளர்களை ஏற்படுத்தி தருவாயாக யாருக்கு மணாளிகள் அமையவில்லையோ அவர்களுக்கு நல்ல மணாளிகளை ஏற்படுத்தி தந்திடுவாயாக ரப்பல் ஆலமீனே வறுமையை போக்கிடுவாயாக எங்கள் சமூகத்திலே வறுமையை போக்கிடுவாயாக எங்கள் சமூகத்திலே வறுமையை போக்கிடுவாயாக 100% கல்வியாளர்களை உருவாக்குவாயாக ரப்பே எங்களுக்குள் ஒற்றுமையை தந்திடுவாயாக ரப்பல் ஆலமீனே வேற்றுமையை எங்களை விட்டு வேறறுத்து விடுவாயாக கேட்க தெரியாமல் கேட்கிறோம் ரப்பே கொடுக்க தெரிந்த ரப்பே எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆயிரம் நாட்டங்கள் இருக்கிறது ரப்பல் ஆலமீனே அது முழுவதையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக உன் ஹபீபினுடைய புகழ் வாழும் சபையில் இருக்கிறோம் ரப்பே உன் ஹபீபை பற்றி பேசுகிற சபையில் இருக்கிறோம் ரப்பே முஹம்மத் என்று சொல்லிவிட்டால் அதை சொல்லி கேட்டுவிட்டால் நீ கொடுக்காமல் இருப்பதில்லை ரப்பல் ஆலமீனே அந்த கண்மணி நாயகத்தின் உம்மத்துக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி மனதால் உள்ளத்தால் சந்தோஷப்பட்டு கேட்கிறோம் ரப்பே எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துக்களையும் நீ நிறைவேற்றி தந்திடுவாயாக இந்த துஆவை கண்மணி நாயகத்தின் பொருட்டினால் ஏற்றருள்வாயாக புனித காபாவின் பொருட்டினால் ஏற்றருள்வாயாக வருகை தந்திருக்கிற நல்லவர்கள் நாதாக்களின் பொருட்டினால் ஏற்றருள்வாயாக ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரில் கல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி